Welcome to Sophia Coaching Center. PGTRB Maths Unit 3 Topology already 40 questions complete பண்ணிட்டோம். Next question பாருங்க. The interior of an empty set phi is அதாவது int phi அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து phi, B வந்து not defined, C the entire space. ஸோ 41க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். த இன்டீரியர் ஆஃப் அன் எம்டி செட் வந்து என்ன அப்படின்னா எம்டி செட் தான். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கன்சிடர் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி தென் க்ளோஷர் ஆஃப் செட் ஆஃப் ரேஷனல்ஸ் கியூ பார் இஸ். ஆறுங்கிறது யூஷுவல் டோபாலஜி. ஸோ க்ளோஷர் ஆஃப் செட் ஆஃப் ரேஷனல் தட் இஸ் கியூ க்ளோஷர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 42 கொஷின் நம்பர் 42க்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா ஆர். தட் இஸ் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்டி செட், ஆருங்கிறது ரியல் நம்பர், கியூங்கிறது ரேஷனல். க்ளோஷர் ஆஃப் கியூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ கன்சிடர் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி தென் க்ளோஷர் ஆஃப் த செட் ஆஃப் ரேஷனல்ஸ் தட் இஸ் கியூ க்ளோஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூ க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஆப்ஷன் பி தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன். 42க்கு வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். ஆர் க்ளோஷர் ஆஃப் கியூ இஸ் ஆர். நெக்ஸ்ட்டு கன்சிடர் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி தென் க்ளோஷர் ஆஃப் செட் ஆஃப் இர்ரேஷனல் இஸ். ஃபஸ்ட்டு வந்து க்ளோஷர் ஆஃப் ரேஷனல் என்னன்னு பார்த்தோம், அது வந்து ஆர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன, க்ளோஷர் ஆஃப் இர்ரேஷனல் என்ன கேட்டிருக்காங்க, அதுவுமே வந்து என்ன அப்படின்னா ஆர் தான். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு let x be a space and for x belongs to capital X, let nx be the neighborhood system at x. Then which of the following statement is false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது false அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ if u belongs to nx then x belongs to u. Second option, if v belongs to nx and v belongs to u then u belongs to nx. If n belongs to nx and v intersection u uf equal to mt then u belongs to nx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 44க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், லெட் ஏ பி a subset of a topological space x and y belongs to x then y is said to be an accumulation point of A if. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், every open set containing y contains at least one point of A other than y. Second option, every open set containing y as a subset of A. Third option, every open set containing y contains A. So 45க்கு வந்து ஆப்ஷன் A தான் வந்து கரெக்ட். every open set containing y contains at least one point of A other than y. So option A is correct one. Next, which of the following statement is true for discrete topology? Every point is an accumulation point of any set. No point is an accumulation point of any set. Number of accumulation points depends on the cardinality of the set. So 46க்கு வந்து ஆப்ஷன் B தான் வந்து கரெக்ட் ஒன். No point is an accumulation point of any set. So next 47th question, consider the set R with usual topology. What are the accumulation points of set of rational numbers? ரேஷனல் நம்பருக்கு இதெல்லாம் அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 47க்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் ஆர், அதாவது ரியல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து அக்குமுலேஷன் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஆர். 47க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், கன்சிடர் த ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி. வாட் ஆர் த அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்? ஸோ இங்கே வந்து இன்டீஜர்ஸோட அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், செட் ஆஃப் இர்ரேஷனல் நம்பர்ஸ். தேர்ட் ஆப்ஷன் வந்து நோ அக்குமுலேஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ரியல்லே வந்து செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது, நோ லிமிட் பாயிண்ட். ஸோ லிமிட் பாயிண்ட்னாலும் அக்குமுலேஷன் பாயிண்ட் அப்படின்னாலும் சேம் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்டீஜர்ஸ்க்கு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா லிமிட் பாயிண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் இது வந்து நோ அக்குமுலேஷன் பாயிண்ட். ஆப்ஷன் சி இஸ் correct one. Next 49th question பாருங்க, let A be a subset of a space X then the boundary of A is defined as. Option A closure intersection x by A closure, B A intersection x by A, C வந்து x by A கொடுத்துருக்காங்க. ஸோ 49க்கு வந்து boundary of A வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா A closure intersection x by A closure. ஆப்ஷன் A is
correct one. Next 50th question பாருங்க, which of the following about boundary of a set is true? ஸோ பவுண்டரி ஆஃப் அ செட்டை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எ பவுண்டரி ஆஃப் அ செட் இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ்டு. ஆப்ஷன் பி பாருங்க, பவுண்டரி ஆஃப் அ செட் இஸ் சேம் அஸ் பவுண்டரி ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஆப்ஷன் சி வந்து போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான், போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு லெட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி எ ஃபங்க்ஷன் அண்ட் யூ கமா வி பி டோபாலஜிஸ் ஆன் எக்ஸ் கமா ஒய் ரெஸ்பெக்டிவ்லி தென் எஃப் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் இஃப். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு கேபிட்டல் வி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி பிலாங்ஸ் டு யூ. செகண்ட் ஆப்ஷன், ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு யூ எஃப் ஆஃப் வி பிலாங்ஸ் டு யூ. ஆப்ஷன் சி நன் ஆஃப் த அபவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஃபார் ஆல் வி பிலாங்ஸ் டு வி எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி வந்து என்ன அப்படின்னா பிலாங்ஸ் டு யூ. செகண்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ட்ரூ? ஸோ இதில் வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இன்வர்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் கண்டினியூஸ். செகண்ட் ஆப்ஷன், கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஒன் டு ஒன். Composition of continuous function or continuous. So inverse of continuous function is always continuous அப்படிங்கிறது ராங் தான். ஸோ இது வந்து காம்பேக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி வந்து ரியல்லையே இது ரிலேட்டடாக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ 52nd கொஷினுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. காம்போசிஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆர் கண்டினியூஸ். 53rd கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ்? ஸோ இதில் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எனி ஃபங்க்ஷன் ஃப்ரம் அ டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் கண்டினியூஸ். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், எனி ஃபங்க்ஷன் இன்டு அன் டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் கண்டினியூஸ். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், எனி ஃபங்க்ஷன் இன்டு அன் இன்டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் கண்டினியூஸ். ஸோ இதில் வந்து எது வந்து ஃபால்ஸ் அப்படின்னா ஆப்ஷன் பி, எனி ஃபங்க்ஷன் இன்டு அன் டிஸ்க்ரீட் ஸ்பேஸ் இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபால்ஸு. Next 54th question, which of the following is not a equivalent definition for a homeomorphic function f? So இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு f is continuous bijection and f inverse is open. Second option, f is a bijection and f inverse f are both open map. Option C, f is a bijection and f is a open map. So 54th question வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன். அதாவது f is a bijection and f is an open map. Next question, a subset A of a space X is said to be a Lindelof subset of X if. Option A, every cover of A by open subsets of X has a countable subcover. Option B, every cover of A by open subsets of X has a finite subcover. Option C, there exists cover of A by open subsets of X which has countable subcover. So 55க்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஒன். எவ்ரி கவர் ஆஃப் ஏ பை ஓப்பன் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அ கவுண்டபிள் சப்கவர். ஸோ நெக்ஸ்ட் வந்து 56th கொஷின், when is a topological space x is said to be compact? ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து எப்போ காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், there exists a finite open cover for x. Second option, every open cover of x has a finite subcover. Third option, if and only if x has a finite many elements. So 56க்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். எவ்ரி ஓப்பன் கவர் ஆஃப் எக்ஸ் has a finite subcover. Next question பாருங்க, which among the following is not a absolute property of a topological space? So compactness, denseness, connectedness. So 57க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட், denseness. Next question, which among the following is a relative property of a topological space? Being an open set, denseness, both A and B. So 58க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, both A and B. Next question பாருங்க, every second countable space is. Second countable space வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Lindelof, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Lindelof. செகண்ட் ஆப்ஷன் வந்து காம்பேக்ட், நார்மல். ஸோ நமக்கு வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா எவ்ரி செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ் இஸ் Lindelof தான் கரெக்ட். Lindelof தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட். Next 60th question, a space X is said to be connected if there exist no non-empty subsets A and B of it such that.
ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். A union B equal to X, A intersection B equal to empty and A comma B are both open in X. இது வந்து கனெக்டடுக்குள்ள டெஃபினேஷன். இது ஆல்ரெடி ரியல்லையே இந்த டெஃபினேஷன்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி வந்து ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸ், சைக்காலஜி, ஜிகே எல்லா மெட்டீரியல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்த கொஷின்ஸில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.